ஓனரு, என்ன வேலைக்கு சேர்த்தது உண்மை தானே? உண்மைதான் விடு. ஓனரு, எனக்கு நீங்கள் வந்து சம்பளம் மாதம் மாதம் கரெக்டாக அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போட்டு விட்டுருவீங்களா? வந்துடுண்டா, என்ன சாப்பிட விட்றா. ஓனரு, சத்தியமாக தானே? சத்தியமா விடு. நம்புகிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓனரு, கடைசி ஒரு வார்த்தை. ஆனால் எனக்கு வேலை கொடுத்த ஓனர் என் தெய்வம், என் கடவுள். அவர் இந்த கோடிக்கணக்கில் கேக் பிஸ்னஸ் பண்ணுற என்னுடைய முதலாளியை நான் வந்து வெறும் வயிற்றில் அனுப்ப முடியுமா? அதனால் வந்து சிக்கன் பிரியாணி எல்லாம் அம்மாவை செய்ய சொல்லி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் நண்பர்களே. நான் கோடிக்கணக்கில் ப்ரௌனி விற்று எப்போ பார்த்தேன்? ரொம்ப நெஞ்சு நக்காத வலிங்க. சாப்பிடுங்க. அன்பாக உங்களுக்காக நான் பாரு, சிக்கன் பிரியாணி, சில்லி சிக்கனு, முட்டை எல்லாமே இவருக்காக நான் செஞ்சு வயிறு வயிறு நிறைஞ்சால் தான் என் மனசு நிறையும். நக்கறானா கொஞ்சமாக நக்கறானா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. வேலை கொடுக்கலான்ட்டு அவங்க அம்மாட்ட பர்மிஷன் வாங்கலான்னு வந்தேன். அம்மா இருந்துட்டு பெரிய மனசு பண்ணி சாப்பிட்டு போங்க உட்கார வச்சாங்க. இவன் சைகை காட்டினா எதுக்கு அவனால் சாப்பிட கூப்பிட்றேன் அப்படின்னா அவங்க அம்மா தான் கூப்பிட்டு உட்கார சாப்பிட வச்சாங்க. இனிமேல் இவனே போட்ட மாதிரி சீன் போடுறான். ஓனரு, என்னை வேலைக்கு சேர்த்தது உண்மை தானே? உண்மைதான் விடு. ஓனரு, எனக்கு நீங்கள் வந்து சம்பளம் மாதம் மாதம் கரெக்டாக அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போட்டு விட்டுருவீங்களா? வந்துடுண்டா, என்ன சாப்பிட விட்றா. ஓனரு, சத்தியமாக தானே? சத்தியமா விடு. நம்புகிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓனரு, கடைசி ஒரு வார்த்தை. ஆனால் சாரி 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 சாப்பிடுங்க சாப்பிடுங்க.